பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 6வது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை காரணமாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முதுமலை தெப்பக்காட்டில் இயங்கி வரும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் வாகனத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று வன விலங்குகளை பார்வையிடும் சூழல் சுற்றுலா இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவிப்பு. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கடந்த 6 நாட்களாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக வனப்பகுதிகள் முழுவதும் பசுமையாக காட்சியளித்து வருகின்றன. மேலும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் சூழல் சுற்றுலா மூலமாக வாகனங்கள் மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விலங்குகளை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்புகள் ஒரு வார காலமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சூழல் சுற்றுலா மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரமைக்க தாமதம் ஏற்பட்டால் மேலும் சில நாட்கள் திறப்பதற்கு தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த அறிவிப்பால் வாகனத்தில் பயணம் செய்ய குடும்பத்துடன் வனவிலங்குகளை காண ஆவலுடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.